மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் 68 வாய்க்கால்களில் 689 கிலோமீட்டர் தூரத்திற்கு 10 கோடியே 43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணிகளை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் துவக்கி வைத்தார். பிளாஸ்டிக் பையில் பூஜை பொருட்களை வைத்திருந்ததற்காக அதிகாரிகளை விழாவில் கடிந்து கொண்ட அமைச்சர், மயிலாடுதுறை மாவட்டத்தில் தண்ணீர் தாங்கு தடையின்றி செல்வதற்கு வசதியாக கடைமடை வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகள் இன்று துவங்கியது. நீர்வள ஆதாரத்துறையின் மூலம் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 68 பாசன வாய்க்கால்கள், கிளை ஆறுகள் 689 கிலோமீட்டர் தூரத்திற்கு 10 கோடியே 43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரப்படுகின்றன. இதற்கான துவக்க விழா நாகங்குடி பூண்டி வாய்க்காலில் நடைபெற்றது. அமைச்சர் சிவ வி மெய்யநாதன், மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ஆகியோர் பணியினை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம், மயிலாடுதுறை ஒன்றிய குழு தலைவர் காமாட்சி மூர்த்தி, நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் மாரிமுத்து, உதவி பொறியாளர்கள் கண்ணதாசன், விஜயபாஸ்கர், சண்முகம் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர். விழாவிற்கு வருகை தந்த டெல்டா பாசனதாரர் சங்க மாவட்ட தலைவர் ஆனந்தாண்டவபுரம் அன்பழகன் என்ற முன்னோடி விவசாயிக்கு பிறந்தநாள் என்பதை கேள்விப்பட்ட அமைச்சர் அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பூஜை பொருட்கள் பிளாஸ்டிக் பையில் வைக்கப்பட்டிருப்பதை கண்ட அமைச்சர், அடுத்த முறை இந்த பொருட்களை மஞ்சள் பையில் தான் வைக்க வேண்டும், மாற்றம் நம்மிடம் இருந்து ஆரம்பிக்க வேண்டும், பிளாஸ்டிக் காரணமாக சுற்றுச்சூழல் மாசடைகிறது என்று அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார்.